தேர்தலில் கூட்டணி என்பது இரு கட்சிகளுமே பரஸ்பரமாக தங்களின் நம்பிக்கையும் உழைப்பையும் பகிர்ந்து கொண்டு தேர்தலில் வெற்றி அடைவதே ஆகும். ஆனால் அதிமுக என்ற கட்சி எப்பொழுது ஜெயலலிதா தலைமையின் கீழ் வந்ததோ அப்பொழுதே அந்த கட்சியின் மீதான நம்பகத்தன்மை இல்லாமல் போனது. தேர்தலின் பொழுது கூட்டணி கட்சிகளின் உழைப்பையும் வாக்கையும் பெற்று வெற்றியடைந்து பின் அந்த கூட்டணி கட்சிகளை வெற்றியின் கொண்டாட்டம் முடிவதற்குள்ளே கூட்டணி கட்சியின் முதுகில் குத்தி அவர்களை அழித்ததுதான் அவர்களின் அரசியல் வரலாறு. 1998ஆம் ஆண்டு பாரதிய ஜனதாவோடு கூட்டணி அமைத்து நாடாளுமன்ற தேர்தலில் 39 தொகுதிகளில் போட்டியிட்டு 30 தொகுதிகளில் வென்று முதலில் வாஜ்பாய் பிரதமராக பதவி ஏற்ற பொழுது 30 நாட்களுக்குள்ளே ஆதரவை வாபஸ் பெற்று வாஜ்பாய் அரசை கவிழ்த்ததை மறக்க முடியுமா? 2011ஆம் ஆண்டு தேமுதிகவோடு கூட்டணி அமைத்து முதலமைச்சராக பதவியேற்ற 6 மாதங்களிலே கேப்டன் விஜயகாந்தின் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பறித்ததை மறக்க முடியுமா? கட்சி தொடங்கி 6 ஆண்டுகளிலேயே 29 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று எளிதில் தேமுதிகவுக்கு கிடைக்க வேண்டிய ராஜ்யசபா உறுப்பினர் அந்தஸ்தை கிடைக்காமல் செய்ததை மறக்க முடியுமா? எடப்பாடி 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு ராஜ்யசபா சீட் தருவதாக தேமுதிகவிற்கு தருவதாக உறுதியளித்து கூட்டணி அமைந்து பின் தேர்தல் முடிந்தவுடன் தராமல் ஏமாற்றியதை மறக்க முடியுமா? தமிழகத்தில் மிகவும் மோசமான அழிக்கப்பட வேண்டிய கட்சி என்றால் அது அதிமுக என்ற கட்சியாக தான் இருக்க முடியும். நம்பிக்கை துரோகம் என்பது அந்த கட்சியில் உள்ள அனைவரிடமும் ஊறி போன ஒன்று. அதனால்தான் அந்த கட்சியில் ஒருவருக்கொருவர் முதுகில் குத்திக் கொண்டு அந்த கட்சியை சின்ன பின்னமாக மாற்றிவிட்டார்கள். ஒரு பொழுதும் எம்ஜிஆர் ஆன்மா இவர்களை மன்னிக்காது. ஆனால் இதுபோல் கூட்டணி கட்சிகளை தேர்தலில் பயன்படுத்திக் கொண்டு வெற்றி பெற்றவுடன் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகளை உதாசனப்படுத்தியதாகவோ அழித்ததாகவோ ஏதேனும் ஒரு ஆதாரம் உள்ளதா? இந்த நம்பகத்தன்மைதான் திமுக கூட்டணி வெற்றிக்கு முக்கிய காரணம். அது மட்டுமல்ல, எந்த சக்தியாலும் திமுக கூட்டணியை உடைக்க முடிவதில்லை.